கூட மர்சி மேம் இருக்காங்க. இவங்க ஆக்சுவலி ஒரு டீச்சர். இவங்க எங்கள் வெயிட் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட்காண்டி மோர் தேன் 6 months இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. நான் வந்து 6 monthsக்கு பிஃபோர்லேருந்து வந்திருக்கேன். போன ஏப்ரல்லேருந்து நான் வந்துட்டுருக்கேன் இந்த இடம். நான் வந்து இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த கட் அவுட் பார்த்து தான் வந்தேன். நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் எடுத்திருக்கேன். அதில் எல்லாம் ஒன்றுமே சரியாகலை. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா எனக்கு வந்து 5 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 2 சிசேரியன், அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹெர்னியா பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிருச்சு. ஆனால் இதில் என்ன நான் வந்து இழந்தது ஒன்று என்னென்னா, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா கட்டாயம் எனக்கு அந்த குறையே இருந்திருக்காது. யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னுடைய யூட்ரஸில் வந்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நானும் நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டேன். அப்போ யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும். நாங்கள் அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வெயிட் வந்து எனக்கு நிறையா 20 kg அதிகமாயிருச்சு. அப்போல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். கை கால் வலி, முதுகு வலி, டெய்லி நைட்டில் படுக்கிறப்போ கால் வலி முதுகு வலியோடையே தான் நான் படுப்பேன். ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிக்கிறப்ப கால் மரத்து போயிடும். ரொம்ப வேதனையோடையே தான் இருப்பேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எனக்கு ஒரு சோதனைங்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் என்னை பார்க்க போனீங்கன்னு வைங்க, நான் எப்படி இவ்வளோ எங்கானேங்கிறது எனக்கே ஒரு அதிசயம்தான். இது வந்து காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லுவேன் நான் என்னுடைய இதில் சொல்லப்போனால். ஏன்னா வந்து எனக்கு வினோத் சார் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தேக பெருவழி. பார்த்துக்கோங்களேன், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அவரால் பதில் சொல்ல முடியுமாங்கிறதுலாம் தெரியாது. இன்னைக்கு தான் உங்கள் முன்னாடி நான் இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. நிறைய கொஸ்டின் கேட்பேன். அவர் பொறுமையாக நிறைய பதில் சொன்னார். என்னை வந்து நிறைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஒரு வெயிட்டை கூட தூக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் இந்த மிஷின் வச்சு எந்த ப்ராப்ளமே வந்ததே கிடையாது. ஒரு வலியோ ஒரு என்ன சொல்கிறதுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் பார்க்க போனீங்கன்னா எனக்கு வந்து 43 years ஆயிடுச்சு. ஏன்னா 43 years இருக்குமான்னு நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இதில் நான் சாப்பிட்ற எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் 43 years சாப்பிடாத ஒவ்வொன்றையும் நான் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவர்கிட்ட வந்து தான் இப்படியெல்லாம் ஒரு காய் இருக்குது, இப்படியெல்லாம் பழங்க இருக்குது, நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல டயட் கண்ட்ரோல். இப்போ கூட நிறைய பேர் கேட்பாங்க, நீ டயர்டாக ஃபீல் பண்ணலையா? இதில் பார்க்க போனீங்கன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ சின்ன குழந்தைகளை வந்து நான் எப்படி ஹெல்த்தாக இருந்தால் எப்படி செய்ய முடியும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ நான் டெய்லி டயட்டோட தான் போவேன். அருமையாக நான் டீச் பண்ணுறேன், நல்லபடியாக இருக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை தான். நான் இங்கே வந்து சேர்ந்தது எனக்கு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப அதான் காட்ஸ் கிரேஸ் தான் நான் சொல்ல வேண்டி வரும். இதை வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பிள்ளைங்க ஒவ்வொன்றும் நம்ம கூட பிறந்த பிள்ளை தங்கச்சி சகோதரிகளாட்டம் இருக்குங்க. நல்லா ஒரு மரியாதை தெரிஞ்ச பிள்ளைகளாக இருப்பாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அதுக்கு உடனே அவருக்கு வினோத் சாருக்கு கால் பண்ணி கேட்டு நம்மளுடைய குறை அத்தனை தீர்த்து வைக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock ஆனாலும் காலையில் 6 o'clock ஆனாலும் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு சிலர்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸுங்கிறப்ப அட்டன் பண்ணாமல் நம்மளுக்கு இவங்க சேர்ந்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க, பணத்தை கட்டிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேக்கேஜில் 5 kg இழைச்சேன். இப்போ செகண்ட் பேக்கேஜ் வந்தப்போ அதில் 5 kg. நான் 87 இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 57 இருக்கேன். இன்னும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணுங்கிறான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முக சுருக்கமோ இல்லை வேற இந்த நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா முகம் சுருங்கி போகிறது, வயிறு வந்து தொலைன்னு தொங்கி போகிறதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது எனக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருக்கேன். எனக்கு வந்து பையன் 22 years பையன் இருக்கிறாங்கிறது நிறையா பேர் நம்பவே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கிளினிக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன்.